ஆம்புலன்ஸ் அரசியலை பத்தி நம்ம நெறைய பேசிட்டு இருக்கோம். அதாவது கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் அரசியல் கூட்டங்கள்ல இந்த ஆம்புலன்ஸ் வர்றது வாடிக்கையாகி போச்சு. அதை நம்ம தெரிஞ்சோம். இப்ப நம்ம பேசணும். "என்னங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்கெல்லாமா குற்றம் சொல்லுவீங்க?" அப்படி எடப்பாடி பழனிசாமியோட நம்ம பேசினோம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, 2021லயே கமலஹாசனே இத சந்திச்சிருக்கிறாருங்க. இப்ப அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு வீடியோ. அதாவது கமல் பேசுகிற போதெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ விட்டு அவங்கள வந்து ஒரு துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மேடையில கமலே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இங்க பாருங்க, அதாவது கூட்டங்கள் அதிகமானாக்க, "ஐயய்யோ! ஐயய்யோ! ஐயய்யோ!" அப்படிங்கிற மாரியே அந்த ஆம்புலன்ஸ் வருது. கூட்டத்த கலைக்குது. அவங்க நம்ம ஒன்று சேர்ந்து மக்கள் நம்மள பாத்துறக்கூடாதுங்கிறதுல இந்த கட்சிகள் முனைப்பா செயல்படுது. இதெல்லாம் வந்து எதுக்கு ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி தான் அப்படின்னு அப்பயே வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம கமல் முன்னெடுத்திருக்கிறாரு. ஆக எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும், எதிர்க்கட்சிகள வந்து ஒற்றுமையோட ஒரு கூட்டத்த ஒருங்கிணைச்சிடக்கூடாது, வலிமை பெற்றக்கூடாது அப்படிங்கிறனால, இந்த மாரி விஷயங்கள எல்லா கட்சியுமே முன்னெடுக்குதுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கமல்ஹாசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப அதன் வழியில தான் எடப்பாடிக்கும் அந்த நிகழ்வு நடக்குது. தாவேகாவுக்கும் நடக்குது. இன்னும் தேமுதிக கூட்டத்தில கூட வந்தது. இன்னும் போக போக நெறைய ஆம்புலன்ஸ்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் போல இருக்கு. என்ன அப்டின்னா, எல்லாம் ஒரு பயம்தாங்க. 5 வருஷம் ஆயிப்போச்சுன்னா, மக்கள் நம்மள தூக்கி போட்டுருவாங்க. இவங்கள எப்படியாவது மக்களுக்கு காசு குடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், காசு குடுத்தாலும் ஓட்டு போடுவானாங்கிற பயமும் இருக்கும்ல. என்ன இருந்தாலும் காசு குடுத்து வாங்கிக்குவாங்க அப்டின்னா, இன்னைக்கு நம்ம அம்பானி அதானி தானே நம்ம நாட்டோட முதல்வராவும், இத பிரதமரா இருக்க முடியும். என்னங்க பணம் மட்டுமே தீர்மானிச்சிராதுங்க. ஆனா பணமும் தீர்மானிக்குங்கிறது உண்மையா இருக்கு. ஏன்னா, இவங்க ஒண்ணும் நல்லாட்சிய பண்ணிற போறதில்ல. இதனால மக்கள் ஓட்டு போட போறதில்ல. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அப்ப என்ன பண்ணணும்? பணத்தையும் குடுக்கணும். அதே நேரத்தில எதிராளிகள் வந்து ஒன்று சேர்ந்துறக்கூடாது. அதையும் பாதுகாத்துறணும். இப்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணிய கட்டமைச்சாருன்னு வச்சுக்க பெருசா. அது திமுகவுக்கு பாதிப்பு. அப்ப குளறுபடி பண்ணி ஏதாவது அந்த அந்த அவங்கள சேர்த்துறக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு காட்டிப்புடணும். ஒரு கூட்டம் போறாருன்னு வச்சுக்கிடுங்க. அங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸு அந்த மாரி அச்சுறுத்தல்லாம் நடந்துச்சுன்னா, கொஞ்சம் கூட்டங்கள் கலையும். "அட போங்கடா, அங்க போனா என்னடா?" அப்படிங்கிற மாரி மனநிலையை உருவாக்கி, எப்படியாவது ஒரு கூட்டத்த கலைச்சு, இந்த மாரி ஆளுங்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே இத செய்யுது அப்படிங்கிறத, அன்னைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் தெரியுது அது. அன்னைக்கு அவர் பேசினாரு ஒரு தொகுதியில, நமக்கு தெரியல. ஆனா அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகி உலகம் ஃபுல்லா தெரியுது. ஆனா இது என்ன நிகழ்வுன்னா, யாருமே நல்லாட்சி செஞ்சு, ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்க போறதே இல்ல. அது மட்டும் உறுதியா தெரியுது. காசு குடுத்து ஜெயிச்சு புடலாம். இல்லன்னா எதிர்க்கட்சிய பலவீனமாக்கியே ஜெயிச்சு புடணும். இதத்தான் இப்போ உள்ள அணுகுமுறையா இருக்கே தவிர, நம்ம நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குவோங்கிற நம்பிக்கை எந்த கட்சிகிட்டயுமே இல்ல. அதனால தான் நான் படிச்சு படிச்சு சொல்றேன். தயவு செய்து புதுசா வர்றவங்கள ஆதரிங்க. காசு வாங்காம ஓட்டு போடுங்க. ஒரு 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 புது மனுஷன உருவாக்கி கொண்டு வந்தீங்கன்னா, அவன் தாங்க ஏதாவது செய்வான். ஏன்னா, இந்த சமூக மாற்றத்துக்காக போராடுகிற மக்கள் பாருங்க. தமிழர் சீமான எடுத்துக்கிடுங்க. இந்த ம இது கடலுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, மரத்துக்கு மாநாடு போடுறாரு, மக்களுக்கு மாநாடு போடுறாரு. இப்படி போடுற மனுஷன் மக்களோட நிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாம, காசு உள்ளவங்களுக்கு நாங்க 50 வருஷம் ஆண்டோம், 30 வருஷம் ஆண்டோங்கிறவங்களே ஓட்டு போட்டீங்கன்னா, எப்படி மாற்றம் வருங்கிறோம் நான். மாற்றமும் வராது, ஒண்ணும் வராது. அப்ப இந்த விஜய் வந்திருக்கிறாரு, விஜய்க்கு போடலாம். இப்படி புதுசா உள்ள கட்சிகளுக்கு ஓட்ட போடுங்க. ஏதாவது பலன் கிடைக்கும்.